மே 24 செய்தி தெரிப்புகள். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மீறி முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வை மேற்கொள்ள கேரள அரசு முன்மொழிந்துள்ள கருத்துருவை மத்திய அரசு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது என மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவுக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கேரள பாசன வடிவமைப்பு மற்றும் ஆராய்ச்சி வாரியத்தின் சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை தயார் செய்யும் தற்போதைய செயல் மற்றும் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டுக் குழு இதனை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள நடவடிக்கை ஆகியவை நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகளை அவமதிக்கும் செயலாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக முல்லைப் பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்ட அனுமதி கோரி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ள கேரள அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டணி கட்சி என்று பாராமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து விழித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி சட்ட நடவடிக்கை எடுக்க திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காட்டமாக கூறியுள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 6ஆம் தேதியன்று பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. 1ஆம் வகுப்பு முதல் +2 வரை ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறந்து அன்றைய தினமே 2024-25ஆம் ஆண்டுக்கான வகுப்புகள் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிகளை திறக்க தேவையான ஏற்பாடுகளை செய்யவும் கல்வி அதிகாரிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் திருவள்ளுவர் தினவிழா அழைப்பிதழில் காவி உடை அணிந்த திருவள்ளுவர் படம் இடம்பெற்றிருந்ததற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு கிளம்பியது. தமிழ் அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்திருந்தன. இதையடுத்து ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஏதேனும் இடையூறு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஆளுநர் மாளிகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த மாநில சட்டத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி, நமது கெட்ட நேரம், இதுபோன்ற ஆளுநர் நமக்கு வந்து வாய்த்துள்ளார். ஏற்கனவே திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவித்து சர்ச்சை கிளம்பியது. திரும்பவும் திருவள்ளுவருக்கு காவி உடை என்றால் ஆளுநரை என்னதான் செய்ய முடியும்? வாதத்துக்கு மருந்துண்டு, பிடிவாதத்துக்கு மருந்தில்லை என்றார். தமிழகத்தில் மே 25 முதல் 30ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றதன் எதிரொலியாக தமிழகத்தில் 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு கூட்டணியின்றி பாஜக தனித்து பெற்ற வாக்குகள் நாம் தமிழர் கட்சியை தாண்டி இருந்தது என்றால் நான் கட்சியை கலைத்துவிட்டு சென்று விடுகிறேன். அதன்பின் பெரிய கட்சி யார் என்பது தெரிந்துவிடும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சவால் விடுத்துள்ளார். கேரள அரசு சிலந்தி ஆற்றின் குறுக்கே அனுமதியின்றி தடுப்பணை கட்டினால் தடை விதிக்கப்படும் என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. அந்த உத்தரவில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தேசிய வனவிலங்குகள் வாரியத்திடம் கேரள அரசு உரிய அனுமதி பெற்றிருந்தால் மட்டுமே அத்திட்டத்தை தொடர அனுமதிக்க முடியும். இது தொடர்பாக கேரள நீர்வள ஆதாரத்துறை மற்றும் வனத்துறை ஆகியவை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். உரிய அனுமதி பெறாவிட்டால் திட்டத்துக்கு தடை விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் மீதான அடுத்த விசாரணை ஜூலை 23ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. புனேவில் விபத்தை ஏற்படுத்திய சொகுசு காரை சிறுவன் ஓட்டவில்லை என்றும் அதனை அவரது குடும்ப ஓட்டுநரே ஓட்டினார் என்றும் நம்ப வைக்க முயற்சிகள் நடந்துள்ளன. சாட்சிகளை கலைக்க முயன்றதாக வழக்கு பதியப்படும் என்று புனே காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார். வாக்குச்சாவடி வாரியாக பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை வெளியிட உத்தரவிடக் கோரிய மனுவை விசாரிக்க மறுப்பு தெரிவித்த உச்சநீதிமன்றம் அந்த மனுவை நிராகரித்தது. இன்றைய விசாரணையின் போது ஏற்கனவே 5 கட்ட வாக்குப்பதிவு முடிந்துவிட்டது. 6ஆம் கட்ட தேர்தல் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. இந்த நேரத்தில் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிப்பது சரியாக இருக்காது. எனவே தேர்தல் முடிந்த பின் இந்த வழக்கு விசாரணை செய்யப்படும். கோடை விடுமுறை முடிந்த பின் இந்த வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்படும். அதுவரை எந்த இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று தீபங்கர் தத்தா மற்றும் சதீஷ் சந்திர சர்மா ஆகியோர் அடங்கிய விடுமுறை கால உச்சநீதிமன்ற அமர்வு தெரிவித்தது. சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை பிறப்பித்துள்ளனர். அதே நேரம் கோவை சிறையில் உள்ள சவுக்கு சங்கரை சென்னை புழல் சிறைக்கு உடனடியாக மாற்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்ட உத்தரவில் உரிய நடைமுறைகளை பின்பற்றவில்லை. எனவே அவர் மீதான குண்டர் தடுப்பு சட்ட உத்தரவை ரத்து செய்வதாக நீதிபதி GR சுவாமிநாதன் தீர்ப்பளித்தார். மற்றொரு நீதிபதியான PP பாலாஜி இந்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். இரு நீதிபதிகளின் மாறுபட்ட தீர்ப்பால் இந்த வழக்கு 3வது நீதிபதியின் விசாரணைக்காக பொறுப்பு தலைமை நீதிபதி R. மகாதேவனுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் நீதிபதி GR சுவாமிநாதன் தனது தீர்ப்பில் சவுக்கு சங்கர் மீதான போதைப்பொருள் வழக்கு குறித்த தகவல்கள் எதுவும் அவர் மீதான குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கையில் குறிப்பிடப்படவில்லை. குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கையை ரத்து செய்தாலும் சவுக்கு சங்கர் மீது மேலும் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்குகளில் அவருக்கு ஜாமீன் கிடைக்காததால் அவர் சிறையில்தான் இருப்பார்.
மேலும் உச்சபட்ச அதிகாரம் படைத்த நபர் ஒருவர் என்னை அணுகி இந்த வழக்கை இறுதி விசாரணைக்கு எடுக்கக்கூடாது என்றும் அரசுக்கு சாதகமாக தீர்ப்பளிக்க வேண்டும் என்றும் கூறினார். எனவே நான் வழக்கை இன்றே இறுதி விசாரணைக்கு எடுத்தேன் என்று கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் அடுத்த தலைமை பயிற்சியாளர் பொறுப்புக்காக எந்த ஆஸ்திரேலிய வீரர்களையும் அணுகவில்லை என்று BCCI செயலாளர் ஜெய்ஷா தெரிவித்துள்ளார். முன்னதாக இந்திய அணியின் பயிற்சியாளர் பொறுப்பை நிராகரித்ததாக ஆஸ்திரேலியாவின் முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங் மற்றும் ஜஸ்டின் லாங்கர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.